ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம், இலங்கையில் பெட்ரோல் நெருக்கடி ஏற்படும் அபாயம். யாழ்ப்பாண பல்கலைக்கழக உயர் பட்டப்படிப்புகள் பீடாதிபதியாக பேராசிரியர் வேல்நம்பி தெரிவு. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்குவது பயனற்றது, அமைச்சர் டக்ளஸ் சுட்டிக்காட்டு. ஜனாதிபதியின் வழிகாட்டலில் மன்னாரில் நடமாடும் சேவை. நுவரெலியாவில் பிரம்மாண்ட இந்திய ஹோட்டல், மக்களால் திட்டத்தை கைவிட்டு ரணில் விக்ரமசிங்க. ஐக்கிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தியின் யோசனைகளை கத்தோலிக்க திருச்சபை இதுவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அருட்தந்தை ஸ்ரீல் காமினி. தோட்ட தொழிலாளர்களால் முன்னெடுக்கப்படவுள்ள பாரிய போராட்டம், முழு ஆதரவளித்து பழனி திகாம்பரம். ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தியுள்ள ஏவுகணை தாக்குதலின் பின்னர் உலக சந்தையில் எண்ணெய் மற்றும் தங்கத்தின் விலை சடதியாக உயர்வடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மோதல்கள் தொடருமானால் ஈரானுடன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கையாளும் இலங்கையின் பொருளாதாரமும் பாரிய ஆபத்தை எதிர்கொள்ள நேரிடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனை பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளி விவரவியல் பிரிவின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோரல தெரிவித்துள்ளார். பேராசிரியர் வசந்த அத்துக்கோரல மேலும் கருத்து தெரிவிக்கையில், எரிபொருளை இறக்குமதி செய்வதில் இலங்கை ஈரானுடன் நேரடி தொடர்புகளை கொண்டிருக்காவிட்டாலும் இலங்கை எரிபொருளை கொள்வனவு செய்யும் நாடுகளுக்கு ஈரானே பிரதான எரிபொருளை வழங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியில் 90% சீனாவுக்கே செல்கின்றது. இதற்கு மேலதிகமாக இந்தியா மற்றும் ஜப்பானுக்கும் ஈரான் எரிபொருளை ஏற்றுமதி செய்கின்றது. இந்த நிலையில் இந்தியா மற்றும் சீனாவிடமிருந்து இலங்கை கணிசமான அளவு எரிபொருளை கொள்வனவு செய்கின்றது. இதனால் மத்திய கிழக்கில் போர் தொடருமாயின் இலங்கையில் பெட்ரோலுக்கு நெருக்கடி நிலை ஏற்படும் வாய்ப்பு காணப்படுகின்றது. அதுடன் இலங்கை ஈரானுக்கு சுமார் $80 மில்லியன் பெறுமதியான பொருட்களை ஏற்றுமதி செய்வதுடன் $10 பில்லியன் அமெரிக்க பெறுமதியான பொருட்களை ஈரானில் இருந்து இறக்குமதி செய்கின்றது. இஸ்ரேல் நேற்றைய தினம் மத்திய ஈரானில் உள்ள இஸ்பாஹான் மாகாணத்தை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் நடாத்தியது. இந்த நிலையில் எஞ்சிய நாட்களில் இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல்களும் போட்டிகளும் மேலும் அதிகரிக்கலாம் எனவும் இந்த மோதல்கள் உலக போராக உருவாகும் அபாயம் இருப்பதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக உயர் பட்டப்படிப்புகள் பீடத்தின் அடுத்த பீடாதிபதியாக சிரேஷ்ட பேராசிரியர் தி வேல்நம்பி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். தற்போதைய பீடாதிபதி பேராசிரியர் கண்ணதாசனின் பதவிக்காலம் எதிர்வரும் 26ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் புதிய பீடாதிபதியை தெரிவு செய்வதற்கான விசேட பேரவை அமர்வானது இன்றைய தினம் பிற்பகல் துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராஜா தலைமையில் நடைபெற்றது. பீடாதிபதி தெரிவுக்காக முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடத்தின் முன்னாள் பீடாதிபதியும் கணக்கியல் துறையின் சிரேஷ்ட பேராசிரியருமான தி வேல்நம்பி, விஞ்ஞான பீடத்தின் ரசாயனவியல் துறை தலைவர் பேராசிரியர் கு வேலாயுதமூர்த்தி மற்றும் விலங்கியல் துறையை சேர்ந்த பேராசிரியர் க கஜபதி ஆகியோர் தமது ஆர்வத்தை வெளிப்படுத்தியிருந்தனர். பீடாதிபதி தெரிவுக்கு ஆர்வத்தை வெளிப்படுத்தியவர்களின் சுய சமர்ப்பணம் இடம்பெற்றது. இதன்போது 2 பேராசிரியர்களே சுய சமர்ப்பணத்துக்கு வருகை தந்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து பேரவை உறுப்பினர்களிடையே இடம்பெற்ற வாக்களிப்பின் போது சிரேஷ்ட பேராசிரியர் தி வேல்நம்பி வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் முதல்நிலை பெற்று உயர் பட்டப்படிப்புகள் பீடத்தின் அடுத்த பீடாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். இவர் எதிர்வரும் 26ஆம் தேதி முதல் அடுத்து வரும் 3 ஆண்டுகளுக்கு பீடாதிபதியாக செயற்படுவார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்க தமிழ் கட்சிகள் எடுக்கும் முயற்சி என்பது பயனற்றது என கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்துக்கு இன்றைய தினம் விஜயம் செய்து அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மாவட்டத்தின் பல இடங்களுக்கும் சென்று நிலைமைகளை பார்வையிட்டிருந்தார். இதன் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் முன்வைக்கப்படும் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்திலும் எமது மக்கள் இனியொரு தடவை தோல்வியுற இடமளிக்க கூடாது. தமிழ் பொது வேட்பாளர் விடயம் என்பது பயனற்ற ஒரு விடயம். தற்போதைய நிலையில் தென்னிலங்கையில் போட்டியிடும் ஒரு தரப்பினருடன் இணக்கத்தை ஏற்படுத்தி அவர்களிடம் ஆதரவு வழங்கி அதனூடாக பேரம் பேசும் சக்தியாக நாம் உருவாக வேண்டும். முன்பதாக கடந்த கால தமிழ் அரசியல் தலைவர்களும் போராட்ட அமைப்புகளும் தத்தமது சுயநல தேவைகளுக்காக மற்றவரை தடம் போட்டு வீழ்த்த வேண்டும் என்ற நிலையில் இருந்து முன்னெடுத்த பொறிமுறைகள் அனைத்தும் தோல்வியே கண்டன. இதனால் ஒட்டுமொத்த தமிழினமும் சொல்லனாய் இன்னல்களை எதிர்கொண்டு விட்டனர். ஆனால் நமது நடவடிக்கை
நடவடிக்கைகள் தமிழ் மக்கள் தோல்வி காணக்கூடாது என்ற நிலையிலிருந்தே முன்னெடுக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாது அதற்கான கள நிலைமைகளை உருவாக்க சாதுரியமான வழிமுறைகளும் எம்மிடம் உள்ளது. எனவே அதனை மக்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். அரசு வைத்தியசாலைகளில் 350 விசேட வைத்தியர்கள் அண்மையில் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக சுகாதார அமைச்சின் விசேட வைத்தியர்கள் குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது. பல மருத்துவர்கள் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா மற்றும் பிற நாடுகளுக்கு சென்றுவிட்டனர். இவர்கள் வெளிநாடு செல்வதற்கு பொருளாதார பிரச்சினைகளே பிரதான காரணம் என அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இப்பிரச்சினைக்கு அரசு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் சுகாதார அமைச்சின் செயலாளர் டாக்டர் பாலித மகிபாலு மயக்க மருந்து நிபுணர்கள் மற்றும் குழந்தை வைத்தியர்களுக்கு இன்னும் பற்றாக்குறை இருப்பதாக கூறுகின்றார். அந்த வைத்தியர்கள் பலர் முறைகளை விட்டு சென்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு குழு பயிற்சிக்காக வெளிநாடு சென்றுள்ளதாகவும் பயிற்சிக்கு சென்ற வைத்தியர்கள் சிலர் தற்போது வருவதாகவும் செயலாளர் தெரிவித்தார். 200க்கும் மேற்பட்ட தாதியர்கள் வெளிநாட்டில் பணியாற்ற சென்றிருக்கிறார்கள். ஆனால் புதிய ஆட்சேர்ப்பு மருத்துவமனைகளின் பணிகளுக்கு இடையூறாக இல்லை என்று சுகாதாரத்துறை உலகின் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய அம்பேவெல பால் பண்ணை குழுமத்தின் அபிவிருத்தி தொடர்பில் அறிந்து கொள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்றைய தினம் முற்பகல் அங்கு விஜயம் செய்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 2022 டிசம்பர் மாதத்தில் அம்பேவெல பால் பண்ணைக்கு அவசர கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்ததுடன் அதன்போது வழங்கப்பட்ட பணிப்புரைகளின்படி கடந்த ஆண்டு பண்ணையில் விரிவான அபிவிருத்தி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. இன்றைய தினம் முற்பகல் அம்பேவெல பால் பண்ணைக்கு வருகை தந்த ஜனாதிபதியை பால் பண்ணை குழுமத்தின் பொது முகாமையாளர் சரத் பண்டாரு மற்றும் அதன் பணியாளர்கள் வரவேற்றனர். பண்ணையின் புதிய அபிவிருத்தி பணிகளின் முன்னேற்றத்தை மேலாய்வு செய்த ஜனாதிபதி கறவை மாடுகள் வைக்கப்பட்டுள்ள வளாகத்தையும் பார்வையிட்டார். அதன் பின்னர் ஊழியர்களுடன் சிறு உரையாடலில் ஈடுபட்ட ஜனாதிபதி அம்பேவெல பண்ணையின் பால் உற்பத்தி துறையில் எட்டப்பட்டுள்ள படிப்படியான வளர்ச்சி மற்றும் தேசிய பொருளாதாரத்துக்கான அதன் பங்களிப்பையும் பாராட்டினார். அதேபோன்று பண்ணைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு சுற்றுலா ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டினார். அந்த அலுவலக வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த விசேட அதிதிகள் புத்தகத்தில் ஜனாதிபதி குறிப்பு ஒன்றை எழுதியதோடு பண்ணை ஊழியர்களுடன் குழு புகைப்படம் ஒன்றையும் எடுத்துக் கொண்டார். மேலும் வார இறுதி நாட்களில் பண்ணையை பார்வையிட வந்த உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேரில் சந்தித்ததுடன் அவர்களின் விவரங்களை கேட்டறிந்து ஸ்நேகபூர்வ உரையாடலிலும் ஈடுபட்டார். 1940 ஆண்டு காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அம்பேவெல பண்ணை 2001 ஆண்டு தனியார் மயமாக்கப்பட்டதுடன் அதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விரிவான நவீனமயமாக்கல் காரணமாக அது தற்போது இலங்கை மற்றும் தெற்காசியாவில் பால் உற்பத்தி மற்றும் பண்ணை தொழில்நுட்பத்தின் அதி உயர் தொழில்நுட்ப பாவனையுடன் கூடிய பிரதான மையமாக மாறியுள்ளதாக அம்பேவெல பண்ணை குழுமத்தின் பொது முகாமையாளர் சரத் பண்டாரு குறிப்பிட்டார். ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த காலத்தில் இருந்து இந்த பண்ணையின் அபிவிருத்திக்கு வழங்கிய ஆதரவை பாராட்டிய அவர் தொடர்ந்தும் பண்ணையின் செயற்பாடுகளை பார்வையிட வருகை தருவதையிட்டு ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்தார். 2022 ஆண்டு டிசம்பரில் ஜனாதிபதி பண்ணைக்கு சென்ற போது அதன் தினசரி பால் உற்பத்தி நாளொன்றுக்கு சுமார் 40,000 லிட்டராக இருந்ததுடன் பின்னர் நடைமுறைப்படுத்தப்பட்ட நவீனமயமாக்கல் வேலை திட்டத்தின் காரணமாக இந்த வருடம் நாளாந்தம் 52,000 லிட்டர் பால் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் இது 30% அதிகரிப்பாகும் எனவும் சரத் பண்டாரு மேலும் தெரிவித்தார். மன்னாரில் ஜனாதிபதியின் வழிகாட்டலில் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தலைமையில் ஸ்மார்ட் எதிர்காலம் நடமாடும் சேவை மன்னார் நகரசபை மைதானத்தில் நடைபெற்றுள்ளது. குறித்த நடமாடும் சேவை மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரனின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது. நடமாடும் சேவையில் 36 வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் கலந்து கொண்டுள்ளதுடன் பின்தங்கிய மாணவர்கள் மற்றும் உள்நாட்டு தொழில் முறைமையிலான வேலைவாய்ப்புகளும் குறித்த நடமாடும் சேவையினூடாக வழங்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தெரிவு செய்யப்பட்டுள்ள பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் மற்றும் பாடசாலைகளுக்கான உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் உட்பட திணைக்கள தலைவர்கள், பிரதேச செயலாளர்கள், பாடசாலை மாணவர்கள், இளைஞர், யுவதிகள் என பல ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை அரசாங்கத்தினால் கடந்த 2 வருடங்களாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற சீர்திருத்தங்களை தொடருமாறு அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது.
ஆசியாவின் USAID பணியகத்தின் பிரதி உதவி நிர்வாகியுடன் நிதி ராஜாங்க அமைச்சர் சகான் சேமசிங்க நடாத்திய சந்திப்பின் போது இந்த விடயம் தொடர்பில் கூறப்பட்டுள்ளது. இதன்போது தற்போதைய நிர்வாக சீர்திருத்தங்களுக்குமான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இரண்டு தரப்பும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. மேலும் அமைச்சர் சகான் சேமசிங்க சர்வதேச நாணய நிதியத்தின் வசந்தகால கூட்டத்தில் பங்கேற்பதாக வாஷிங்டன் சென்றுள்ளார். இந்நிலையில் அவர் பலதரப்பு விவகாரங்கள், வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டு கொள்கைகளுக்கான உதவி செயலாளருடனும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் தாஜ் ஹோட்டலின் கிளையினை நுவரெலியாவில் நிர்மாணிக்க வழங்கியிருந்த அனுமதி திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை அவர் நுவரெலியாவில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போதே குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், நுவரெலியாவில் தாஜ் ஹோட்டல் திறக்கப்பட்டிருந்தால் மேலும் 2 ஹோட்டல்கள் அந்த பகுதியில் திறக்கப்பட்டிருக்கும். இந்தியாவில் இருந்து இதுபோன்ற ஒரு பெரிய நிறுவனம் புதிய திட்டங்களோடு முன்வரும் போது எதிர்ப்புகள் வந்தால் அந்த நிறுவனம் தமது திட்டத்தில் இருந்து விலகிக் கொள்ளும். நுவரெலியாவில் உள்ள அஞ்சல் திணைக்களத்தை எத்தனை பேர் பயன்படுத்துகின்றார்கள்? அதோடு 25 ஆண்டுகளுக்கு முன்னர் நிறைய பேர் அஞ்சலகத்தை பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் இன்று அந்த எண்ணிக்கை வெகுவாக குறைந்திருப்பதுடன் காலியில் உள்ள பொதுமக்கள் நகரத்தில் அதிக ஹோட்டல்கள் காணப்பட வேண்டும் என விரும்புகின்றார்கள். ஆனால் நுவரெலியாவில் உள்ளவர்கள் இதற்கு நேர்மறையாக இருக்கின்றமையினால் மக்களின் எதிர்ப்பு காரணமாக நுவரெலியாவில் தாஜ் ஹோட்டல் அமைக்கப்பட போவதில்லை. மேலும் குறித்த பழைய அஞ்சலகத்தை தகர்க்கும் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உமாஓயா திட்டத்தை மக்களுக்கு வழங்குவதில் ஏற்பட்ட தாமதத்தின் காரணத்தினால் வருடத்துக்கு 900 கோடி ரூபாய் இழப்பு நாட்டுக்கு ஏற்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். சில அரசியல் கட்சிகளின் அழுத்தங்கள் உள்ளிட்ட பல்வேறு அழுத்தங்களின் காரணத்தினாலேயே நாட்டுக்கு இந்த இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அந்த தாக்கங்களின் காரணமாக நாட்டுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் 4500 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இந்நிலையில் சம்பூர் மின் உற்பத்தி நிலையம் முக்கிய பங்கினை வகித்து வருவதாகவும் அதனை வழங்குவதிலும் நாட்டில் பல்வேறு குழப்பங்கள் நிலவி வருவதாகவும் தெரிவித்தார். இதனால் சம்பூர் மின் உற்பத்தி நிலையம் வழங்கப்படாவிட்டால் இலங்கைக்கு வருடாந்தம் 3200 கோடி ரூபாய் நட்டம் ஏற்படும் எனவும் அமைச்சர் கஞ்சன விஜயசேகர மேலும் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் யாழ்ப்பாண வளாகம் எனும் பெயரில் இலங்கை பல்கலைக்கழகத்தின் ஒரு அங்கமாக ஆரம்பிக்கப்பட்டு இவ்வருடத்துடன் 50 ஆண்டை பூர்த்தி செய்வதை முன்னிட்டு முதலாவது சர்வதேச கல்வியியல் ஆய்வு மாநாடு இன்றைய தினம் இடம்பெற்றது. நாளையை வலுப்படுத்தல், கல்வியின் போக்குகளும் அவற்றை புரிந்து கொள்ளவும் உள்வாங்கவும் வடக்கு மாகாணத்தின் இயலுமைகள் எனும் கருப்பொருளில் இம்மாநாட்டை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் உயர்பட்ட படிப்புகள் பீடமும் கலைப்பீடத்தைச் சேர்ந்த கல்வியியல் துறையும் இணைந்து இந்த மாநாட்டை ஒழுங்கமைத்துள்ளன. இம்மாநாடானது இன்றைய தினமும் நாளையும் காலை மற்றும் மாலை அமர்வுகளாக நடைபெறுகின்றது. இம்மாநாட்டின் காலை அமர்வுகள் கைலாசபதி கலையரங்கிலும், மாலை அமர்வுகள் உயர் பட்டப்படிப்புகள் பீடத்திலும் நடைபெறுகின்றன. யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராசா தலைமையிலும் உயர் பட்டப்படிப்புகள் பீட பீடாதிபதி பேராசிரியர் சே கண்ணதாசன் மற்றும் கலை பீடாதிபதி பேராசிரியர் சி ரகுராம் ஆகியோரின் இணை தலைமையிலும் இந்த ஆய்வு மாநாடு இடம்பெறுகின்றது. இந்நிகழ்வில் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் பேட்ரிக் டிரஞ்சன், வடமாகாண கல்வி பணிப்பாளர் ஜான் குயின்டர்ஸ், விரிவுரையாளர்கள், மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஐக்கிய மக்கள் சக்தியும் தேசிய மக்கள் சக்தியும் சமர்ப்பித்துள்ள உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான யோசனைகளை கத்தோலிக்க திருச்சபை ஏற்றுக்கொள்ளவில்லை என அருட்தந்தை ஸ்ரீல் காமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியும் தேசிய மக்கள் சக்தியும் தங்கள் யோசனைகளை சமீபத்தில் சமர்ப்பித்திருந்தன. அவர்களின் யோசனைகளை நாங்கள் ஆராய்ந்த பின்னரே அதனை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கர்தினால் மெல்கம் ரஞ்சித்திடம் 2 கட்சிகளும் யோசனைகளை சமர்ப்பித்துள்ளனர் என்பது உண்மைதான். ஆனால் அதன் அர்த்தம் நாங்கள் அதனை ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்பதில்லை என அவர் தெரிவித்துள்ளார். கர்தினால் சில அரசியல் கட்சிகளுக்கு மக்கள் ஆதரவை கிடைப்பதை உறுதி செய்ய முயற்சிக்கின்றாரா என சந்தேகம் எழுந்துள்ளது என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டாரு தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சர்வதேச பிணைமுறை உரிமையாளர்களுடனான இலங்கையின் கலந்துரையாடல்களுக்கு ஆதரவளிக்க சர்வதேச நாணய நிதியம் தயாராக உள்ளதாகவும் கொள்கை ரீதியில் தற்காலிக உடன்பாட்டை எட்டிய பின்னர் முறையான மதிப்பீட்டை வழங்கும் என்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பு திட்டத்தின் அளவுகோல்களுடன் இணக்கமான ஒப்பந்தம் இருக்கும் என தாம் நம்புவதாக தெரிவித்த அவர், உத்தியோகபூர்வ கடனாளிகளினது செயற்பாடுகளின் தேவைகளின் ஒப்பீட்டுத்தன்மை திட்டத்தின் கீழ் 2வது மதிப்பாய்வை முடிக்கும் முன்னர் இதனை விரைவில் அடையக்கூடியதாக
உதவியாக இருக்கும் என்றார். இவ்வார தொடக்கத்தில் சுமார் 12 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனை மறுசீரமைக்க சர்வதேச பிணைமுறை உரிமையாளர்களுடன் உடன்பாட்டை எட்ட தவறியதாக இலங்கை தெரிவித்திருந்தது. ஜூன் மாதத்தில் இலங்கை தனது 2.9 பில்லியன் அமெரிக்க டாலர் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தில் 3வது தவணையை பெறுவதில் தாமதம் ஏற்படக்கூடும் என்ற கவலையும் வெளிப்படுத்தியிருந்தது. சர்வதேச கடனீட்டு பத்திரதாரர் திட்டத்தின் அடிப்படை அளவுருக்கள் அதன் நாணய நிதிய திட்டத்தின் உள்ளடக்கத்துடன் பொருந்தவில்லை என்பது முக்கிய முட்டுக்கட்டைகளில் ஒன்றாகும் என அரசாங்கம் தெரிவித்திருந்தது. இருதரப்பினரும் தமது கலந்துரையாடல்களை விரைவாக தொடர நாம் ஊக்குவிக்கின்றோம் என சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தோட்ட தொழிலாளர்கள் முன்னெடுக்கவுள்ள வேலைநிறுத்த போராட்டத்துக்கு தமிழ் முற்போக்கு கூட்டணி பூரண ஆதரவளிப்பதாக நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வருகின்ற திங்கட்கிழமை முதல் முன்னெடுக்கப்படவுள்ள போராட்டத்துக்கு அவர் இவ்வாறு ஆதரவளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். குறித்த தகவலை அவர் இன்றைய தினம் ஹட்டனில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே கூறியிருக்கின்றார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை 1700 ரூபாவாக அதிகரிக்குமாறு தேயிலை தோட்ட நிறுவனங்களுக்கு அதிபர் ரணில் விக்ரமசிங்க ஆலோசனை வழங்கிய போதிலும் அவர்கள் சம்பளத்தை அதிகரிக்க மறுத்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அதோடு தோட்ட தொழிலாளி ஒருவருக்கு தற்போது வழங்கப்படும் நாளாந்த சம்பளம் 1000 ரூபாவுடன் சேர்த்து 400 ரூபாவை அதிகரிக்க தோட்ட கம்பெனிகள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனுடன் எஞ்சிய 300 ரூபாவை நிபந்தனைகளுடன் வழங்குவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் தோட்ட தொழிலாளர்களுக்கு தேயிலை காணிகளை பகிர்ந்தளித்து அவர்களை சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களாக்கி தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வருமானத்தை அதிகரிப்பதாக திகாம்பரம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.